எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நானும் எவ்வளவோ முட்டாளுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உங்களை மாதிரி முட்டாளுங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ப்ரோ, நீயும் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி பில்டப்பாக தான் பேசிக்கிட்டே இருக்க. இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? சக்தியை வேற வர சொல்லியிருக்க. டேய், அந்த கௌதம் பத்தி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். யாராவது நம்புனீங்களா? அவன் திருடன் ஃப்ராடுன்னு எத்தனை வாட்டிடா உங்களுக்கு சொல்றது? இப்ப ஆதாரத்தோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு கௌதமை பற்றி அப்படிலாம் பேசாத ப்ரோ. இது வரைக்கும் ப்ரூஃப் இருக்குன்னு கடைசியில் மொக்க தான் வாங்கியிருக்க. டேய், எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசி முடி. அதுக்கப்புறமா நான் அவனை பத்தி சொல்றேன். ஏன் சும்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ரூஃப் இருந்தா அதை சொல்லுங்க. ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கே எவ்வளவு ஷாக்காரீங்க? அவனுக்கு ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. அந்த குழந்தைய அவன் தான் டெய்லி போய் ஸ்கூல்ல விடுறான். ப்ரூஃப் கேட்டீங்கல்ல? அவன் பெத்தவங்களுக்கு கூட தெரியாம தனி குடுத்தனம் நடத்திட்டு இருக்கான். மன்மதன் படத்துல வர சிம்புவோட ரொம்ப மோசமானவன் அவன். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கானோ தெரியல. பாரு. போதுமா? எவிடன்ஸ் கேட்டீங்களே, இந்த எவிடன்ஸ் போதுமாடா உங்களுக்கு? உன் போட்டோ பார்க்க தான் இங்க 2 பேரும் இங்க வர சொன்னீங்க. டேய், என்ன வளர்ற? நல்லா பாரு, உன் போட்டோ தவிர வேற எதுவும் இல்ல. டேய், இதுல தான்டா இருந்தது. ஒரு நிமிஷம் இரு. எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியலடா. டென்ஷன் ஆகாதீங்க சிவா. ஒருவேளை வீடியோ திரும்ப வந்தாலும் வரும். ஏய், நான் உண்மையை தான் சொல்றேன். ரெக்கார்ட் ஆச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன்டா. அதுல பார்த்துருப்பேன். ரெக்கார்ட்லாம் நல்லா தான் ஆயிருக்கும். ஏன்
கௌதமுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்ல, அவர் 100 பொண்ணுங்களோட இருக்கிறத கூட நீ பார்த்திருப்ப. டேய் புரியாம பேசாத. ப்ரோ காம் டவுன் ப்ரோ. இது ஒரு வகையான மனநோய் ப்ரோ. இத சைக்காலஜி தியரியில காண்டு ஃபோபியா, கடுப்பு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. என் கல்யாணம் மட்டும் முடியட்டும், நானே உன்னை டாக்டர் ஷாலினிட்ட கூட்டு போறேன். டேய் என்ன நக்கலா இருக்கா உனக்கு? கலாய்க்கிறியா? உன்கிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு ப்ரோ. கல்யாண மூட்ல இருக்கிறேன். நீ எப்ப பார்த்தாலும் அந்த கௌதம் பத்தி பேசி பேசி என்ன அறுத்துட்டு இருக்க. அப்போ என்னை நம்பல நீங்க? 2 பேரும் என் கூட வாங்க, நேர்லயே காட்டுறேன் வாங்க. டேய் சுந்தர், என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. சரி ப்ரோ, உனக்காக வரோம். ஒருவேளை உன்னால ப்ரூவ் பண்ண முடியலனா இனிமே ஜென்மத்துக்கு அவனை பத்தி பேச மாட்டேன். வா. நான் வரல. சக்தி, இதான் லாஸ்ட். இன்னையோட அந்த கதைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். வாங்க போலாம். வாங்க. வாங்க, அவன் யாருங்கிறத இன்னைக்கு காட்டுறேன். மேடம், மேடம், எங்க போனாங்க? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 2 hours முன்னாடி இங்க வந்தேன். இங்க பிருந்தான ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நான் தான் பிருந்தா. நீங்க இல்லைங்க, பிருந்தான ஒரு பொண்ணு இங்க ப்ளூ saree கட்டிட்டு இருந்தாங்க, அவங்கள வர சொல்லுங்க. நானும் ஒரு காலத்துல பொண்ணா இருந்தவ தான். காலையில இருந்து நான் வீட்ல தான் இருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்றீங்க. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தேன். பிருந்தான ஒரு பொண்ணு இங்க இருந்தா, அவங்கள கூப்பிடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ? இல்லனா வழிய விடுங்க, நான் வீடு ஃபுல்லா தேடிக்கிறேன். சுந்தர், உங்க அண்ணனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். டேய் சிவா, என்னடா இதெல்லாம்? ஏன்னா இங்க வாங்கோ. யாரோ வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு? யாருன்னே தெரியலனா திடீர்னு வந்து பிருந்தா இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கா. நான் தான் பிருந்தான்னு சொன்னா, நீதான்? அவ சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள பூந்து செக் பண்றேன்னு சொல்றா. மளிகை கடை அண்ணாச்சி, இங்க வாங்களேன். அண்ணாச்சி, ஐயோ, இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? யாரு என்னன்னே தெரியல. பகல் நேரத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிற வீட்ல பூந்து ராபரி பண்றா. நம்மள காப்பாத்திக்க வேணாமா? அண்ணாச்சி, அண்ணாச்சி இங்க வாங்க. சார் சார், அவர் தெரியாம பேசிட்டாரு சார். ஏய், தெரியாம பேசுனா நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. டேய் சிவா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்ச நேரம் பேசாம வர்றா. பிருந்தா, போலீஸ் ஃபோன் பண்ணு. இப்ப பண்றேன். ஆண்டி, கொஞ்சம் நேருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்னடா? அண்ணாச்சி சீக்கிரம் வாங்கோ. சார், என் அண்ணன் தான் சார். கொஞ்ச நாளா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். சரி, வெளியே கிளம்புங்கோ. டேய் முடியாதுடா, அது எப்படி உண்மையை தெரிஞ்சுக்காம வெளியில போறது? ப்ரோ வா போலாம். டேய் உர்ரா. ஏய், கூட்டிட்டு வந்து எங்களை தர்மடி வாங்க வைக்கலான்னு பாக்குறியா? டேய் நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்காக வந்தோம். அசிங்கப்பட வச்சிட்டீங்கல்ல. சுந்தர், நான் கிளம்புறேன். சக்தி, நான் சொல்றத கேளு. நீங்க சொன்னதெல்லாம் போதும். என்ன நடக்கிறது? ப்ரோ வா போலாம். டேய் உர்ரா. டேய் ஏதோ பண்றா. அண்ணாச்சி, டேய் ப்ரோ, என்ன ப்ரோ மெர்சல் ஆயிட்ட போல இருக்கு? லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். என்ன ப்ரோ, எல்லாமே தலைகீழ மாறிடுச்சா? நீ என்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வர? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது நீ என்ன பார்த்துட்ட, அத நான் பார்த்துட்டேன். சரி, விட்டு தான் பாப்போமேன்னு விட்டேன். ஐயோ, அதுக்குள்ள ஆதார் கார்டை செக் பண்ற மாதிரி வருவாராம், வீடியோ எடுப்பாராம், சுந்தர் சக்தியை கூட்டு வந்து பஞ்ச் டைலாக் வேற பேசுவாராம்.
தம்பி என்ன இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு முகராசி வேணும். திடீர்னு கிரிமினல் ஆயிட முடியாது ப்ரோ. டேய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. இவர் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, நீ சோஷியல் மீடியால ரொம்ப வீக்கா இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல திடீர்னு ஒரு மாமாவும் மாமியும் முளைச்சாங்களே, அவங்க யாருன்னு தெரியல. என்ன ப்ரோ நீ இந்த பஞ்சாயத்து சீன் எல்லாம் பின்னாடி உட்காந்துருப்பாரு பழைய டிராமா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சுந்தர வடிவேலண்ண, அவரு தான் அது. அந்த அம்மா ஹீரோயினுக்கெல்லாம் பாட்டியா நடிப்பாங்க. என்ன ப்ரோ நீ இது கூட தெரிஞ்சுக்காம இருக்க? தம்பி தம்பி எப்படி இருந்துச்சு? வாங்க வாங்க, சூப்பர், பிரமாதமா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட அசத்துட்டீங்க போங்க. உங்க நடிப்பு திறமைய தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சு. உங்களை பாராட்டி உடனே என்னால அவார்ட் தர முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, இதுல 25,000 ரூபாய் இருக்கு. என்ன தம்பி 10,000 தான் பேசுனீங்க, 25,000 கொடுக்குறீங்க? நீங்க குணத்துல கோயில் கோபுரத்தை விட வசந்துட்டீங்க. என்ன தம்பி எங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? என்னதான் இருந்தாலும் கௌதம் தம்பி மாதிரி பாராட்டுற மனசெல்லாம் உங்களுக்கு இல்ல தம்பி. டேய் இனிமே ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன் உன்னை. என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. ப்ரோ, நீ ஹீரோ கண்ணாடி போட்டிருக்க, நான் வில்ல கண்ணாடியை காட்டிடுறேன். டென்ஷன் ஆகாத ப்ரோ. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நீ ஒரு வீடியோ எடுத்திருப்பியே, அது டெலிட் கூட ஆயிருக்குமே. அது யாருன்னு தெரியாம ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம மண்டைய போட்டு குழப்பிப்பல்ல, அதை இப்ப கிளியர் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். உங்ககிட்ட ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகணும், ஃபோன் பண்ணணும்னு கேட்டிருப்பானே. சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. நான் இங்கே ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன், என்னோட பர்ஸும் மொபைலும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் சார், உங்கள் மொபைல் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவன் வந்து பிக்கப் பண்ணிப்பான் சார். சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. தேங்க்யூ சார். அவன் நான் அனுப்புன ஆள் தான். ஹேய், அது எப்படா பண்றது அத்தனையும் ஃப்ராடுத்தனம். அத பெருமையா சிரிச்சிட்டு வேற சொல்ற. உனக்கெல்லாம் மனசாட்சியை உறுத்தல? சே, மட்டமான ஆள்றா நீ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய், கூடி சீக்கிரம் நீ யாருங்கிறத மத்தவங்களுக்கு காட்டுறேன்டா. தாராளமா காட்டுங்க ப்ரோ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். Do it. பட் எல்லாமே மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உன்னால என் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. டேய், அதையும் பார்க்கலாம்டா. நீ மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னோட மொத்த சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டுறேன். காட்டுங்க பிரதர். இன்னும் 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. என்ன யோசிக்க முடியுமோ நல்லா யோசிங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். ஏதாவது புதுசா யோசிங்க ப்ரோ. அப்பதானே அதுல ஒரு கிக் இருக்கும். இப்பத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் தான் ஹீரோ. அதனால கண்ணாடி போட்டுக்கிறேன். பட்டா பெரிய ப்ரோ, நீ என்னதான் பண்ணாலும் கல்யாணத்துல
நீ எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பாய். நான் காட்டுறேன்டா உனக்கு யாருன்னு. அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நீ அந்த கல்யாணத்துக்கு வரலனா இன்னும் நல்லா இருக்கும். எதுக்குமா என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? நீ வந்தா நான் அங்க அவமானப்பட்டு நிக்கணும்டி. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு புரியல. உண்மையாவே உனக்கு புரியலையா? புரியலன்னு தான் கேக்குறேன், சொல்லுமா. நீ கல்யாணத்துக்கு வந்தா நம்ம சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாரும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் எப்பன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஆனா அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பொண்ணு அடிச்சு வளர்க்க தெரியாம மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லவா? இதுக்குதான் என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியா? நான் எதையோ நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, அப்படி நீ என்ன நினைச்ச அது சொல்லு. உனக்கு என்ன, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் கல்யாணத்துக்கு ரெடி. நீ அந்த சுந்தர தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்வ? ஆமாமா, கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு. ஒருவேளை அவன் ஒத்துக்கலைன்னா நீ சொல்ற ஆளை நான் கட்டிக்கிறேன். உண்மையாவா? சத்தியமா. ஐஸ்வர்யா, அப்பா செல்லத்துல என் பொண்ணு வாழ்க்கை வீணாயிடுமோன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுடி. நீ மட்டும் இப்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்துன அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேண்டி. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, நான் சொன்ன வார்த்தையை நிச்சயம் காப்பாத்துவேன். என் பொண்ணுன்னா பொண்ணுதான். சரி வா, அப்பா ரெடியா இருந்தாருன்னா கிளம்பலாம். ம். வா. என்னங்க இன்னும் பேப்பரை படிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நான் எதுக்கு ரெடி ஆகணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு போக வேணாமா? கல்யாணம் நாளைக்கு தானே. அதுவும் நாம போலனா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டானா என்ன? இல்ல பொண்ணு தான் பெரியப்பா இன்னும் வரல, கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்ல போறானா? நாம போனாலும் போகலனாலும் மேடை ஏறினா பொண்ணு கழுத்துல தானா தாலி ஏறிடும். நீ வேலையை பாரு. என்னங்க நீங்க மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இது வரைக்கும் போனதெல்லாம் போதும். நீங்க கல்யாணத்துக்கு போங்க, நான் முகூர்த்த நேரத்துக்கு வந்து தலையை காட்டுறேன். அப்பா, என்னப்பா இப்படி பேசுறீங்க? நாளைக்கு ஏன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும்ல? நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குமா, நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு? அப்பா அப்படி இல்லப்பா, அவங்களும் என் கல்யாணத்துக்கு வரணும். ப்ளீஸ்ப்பா, எனக்காக கிளம்புங்களேன் ப்ளீஸ். சரி, உனக்காக வரமா, வேற யாருக்காகவும் கிடையாது. பாத்தியம்மா, நான் சொன்ன உடனே அப்பா கேட்டுட்டாரு. நீ சொன்னதா அவர் கேட்பாரு. ஏன்னா 2 பேருக்கு ஒரே புத்தி. வாமா ஐஸ்வர்யா. ஆ, அம்மா வரல? ஆ, அப்பாவும் அம்மாவும் மீனாட்சிக்கு நகை வாங்குறதுக்காக கடைக்கு அப்படியா? போயிருக்காங்க. அடுத்து உன் கல்யாணம் தான். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தோமா இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப இப்படி கோவப்படுறமா? அது அப்படிதான். போங்க. ஐஸ்வர்யா, வா வா வா. என்ன இங்கே நின்னுட்ட? அக்கா மாமா வரலையா? இல்ல சித்தி, அவங்க நகை கடைக்கு நகை வாங்க போயிருக்காங்க. மாமா எங்க மேல கோவமா இருக்காரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா, கல்யாண பொண்ணுங்க உள்ளதான் இருக்கா, வா போலாம். மீனாட்சிய சீக்கிரம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்க ஆண்டி. கரெக்டா தான் இருக்கு. என்னது, எல்லாரும் ஏதோ எக்ஸாம்க்கு போற மாதிரி இவ்ளோ சோகமா இருக்கீங்க? கார்த்திக் அண்ணனும் தாரணி அண்ணியும் இன்னும் வரல. நாங்க மறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு நடந்த விபத்தும் அம்மாக்கு நடந்த அவமானமும் எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருச்சு ஐஸ்வர்யா? வர்றவங்கள பாதி பேர் தாரணியை பத்தி தான் கேக்குறாங்க. தாரணி அம்மாவுக்கும் எனக்கும் ஏதோ சண்டை வந்ததாமேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நல்லா குலைஞ்சு போய் நிக்கிறேன். சித்தி,
வர்றவங்க 1000 பேசுவாங்க, தேவையில்லாததெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டா ஏன் கிட்ட அனுப்புங்க, நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க சித்தி, இந்த வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம் இது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நடந்ததுக்கு அண்ணியும் அண்ணனும் உங்க மேல கோவப்பட்டிருந்தா நீங்க இப்படி வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே. அப்புறம் ஏன் யார் யாரோ கேக்குறதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க சித்தி. ஐஸ்வர்யா, அண்ணனும் அண்ணியும் கல்யாணத்துக்கு வருவாங்களா? அண்ணன் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அண்ணியை கூட்டிட்டு இங்க வரதுக்கு கிளம்பிட்டாராம். உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. ஐஸ்வர்யா, அவங்க உண்மையிலேயே வராங்களா? வராங்க சித்தி. இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு.